சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். பொலிட்டிக்கல் லேப் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவருடைய போராட்டம் நாடு முழுவதும் தீவிரமடைஞ்சிருக்கு. இன்னைக்கு அது குறித்து தான் விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் போது சோசியல் மீடியாவில் ஒரு சின்ன வைரல் கண்டென்ட், ஒரு சோசியல் மீடியாவுடைய ஒரு இயக்கம் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய அரசையே அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய போராட்டமா இது நகர்ந்திருக்கு. நிச்சயமா மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் குண்டு கட்டா கைது செய்யப்படுறாரு. மாணவர்கள் கண்ணீர் புகை குண்டுகள், இராணுவத்தை வச்சு தடியடி எல்லாம் வச்சு அவங்கள அப்புறப்படுத்துறத பார்க்குறோம். இதோட ஆரம்பத்துலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பலருக்கு அது தெரியும் இந்த பார்ட்டி எப்படி வந்தது அப்படின்னு. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கூட சொல்லணும் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி சூரியகாந்த் அவர் வேலையில்லாத இளைஞர்களை வேலையில்லா பட்டதாரிகளை கரப்பான் பூச்சியோடையும் ஒட்டுண்ணிகள் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அந்த விமர்சனத்துல அந்த வார்த்தையை தான் பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஒரு மே 16 இந்த காலகட்டத்துல இணைய பக்கமா தான் வருது. இப்ப அபிஜித் தீப்கே இப்ப இருக்கார்ல, அவர் தான் அதை ஆரம்பிக்கிறாரு. ஒரு இணைய பக்கமா தான் வருது. பாத்தீங்கன்னா ஒரு 5-6 நாள்லயே கோடிக்கணக்கில் அதுக்கு ஃபாலோவர்ஸ் வராங்க. அதற்கு பிறகு அதனோட வளர்ச்சி நீங்க பார்த்துருப்பீங்க. பொதுவா பாடல்கள், மத்திய அரசு அவங்க கொண்டு வந்த சில திட்டங்களை எதிர்த்து, அவங்களோட செயல்பாடுகளை எதிர்த்துன்னு அந்த நீதிபதியோட அந்த கருத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லி பயங்கரமா ரீச் ஆகுறாங்க. ரொம்பவே ஒரு விளையாட்டுத்தனமா ஏதோ ஒன்று பண்றாங்க. ஆனா அந்த காலகட்டத்திலயுமே அவங்க அந்த முன்வச்ச கருத்துக்கள், அந்த வீடியோக்கள்லாம் ரொம்பவே வீரியமா தான் இருந்தது. ரொம்ப சாதாரணமா அது புறந்தள்ளக்கூடிய வகையில இல்ல. அதன் பின்னணியில ஆம் ஆத்மி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டுச்சு. இதை ரொம்ப தீவிரமா ஒரு கட்டத்துல மத்திய அரசு கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, இருந்தாங்க. என்ன காரணம்னா, இவர் தீப்கே இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மியில ஒரு 3 வருஷம் இருந்திருக்காரு. அவர் இளங்கலை ஜேர்னலிசம் படிச்சிருக்காரு. இப்போ பேஷன்ல அந்த முதுகலை படிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டம். இதற்கு நடுவில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகள் ஆம் ஆத்மியில அவர் அந்த சோசியல் மீடியா தன்னார்வலரா அப்படி அதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு 3 ஆண்டுகள் இருந்திருக்காரு. அப்படிங்கிற அடிப்படையில ஆம் ஆத்மி தான் பின்னாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு கருத்துக்களுமே முன்வைக்கப்பட்டது ஆரம்பத்துல. அதாவது இதுல முழுவதுமே இத எல்லாருமே சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு சமீபத்துல உலக நாடுகள்ல பங்களாதேஷ், இலங்கை, நேபாள்னு சொல்லி நமக்கு இளைஞர்களோட போராட்டம், அதுவும் புரட்சி நமக்கு வேற ஒரு விஷயத்த காட்டியிருக்கு. தமிழ்நாட்டுல அப்படியே ஒப்பிட முடியலைனாலுமே கூட ஒரு தேர்தல் அளவுல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அப்படி வந்திருக்கு. திரைபிம்பம் இந்த மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு மாற்றம் அப்படிங்கிற அடிப்படையில இருக்கு. இதை ஒரு ஆரம்பத்துல சாதாரண போராட்டமா தான் பார்த்தாங்க. ஆனா அது ஒரு கட்டத்துக்கு எல்லை மீறி போகும். காங்கிரஸும் இதுல பங்கெடுக்கும் அப்படின்றதெல்லாம் மத்திய அரசு எதிர்பார்த்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. குறிப்பா நாடாளுமன்றம் கூட போற நேரத்துல இப்படியான ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது பெரிய தலைவலியா தான் மத்திய அரசுக்கு உருவாயிருக்கு. நிச்சயமா உருவாயிருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவங்க எடுத்த விஷயத்துல ரொம்ப உறுதியா நிற்கிறது அப்படிங்கிறத இங்க இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளுமே கத்துக்கணும். விவசாயிகள் போராட்டமா இருந்தாலும் சரி, இப்ப இந்த மாணவர்கள் போராட்டமா இருந்தாலுமே இவங்க தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுன்றதுல ரொம்ப உறுதியா நிற்கிறாங்க. ஒரு பிரச்சனை எடுத்து அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் உறுதியா நிற்கிறது அப்படிங்கிற விஷயம் நிச்சயமா பாராட்டப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீட்டை கொண்டு வரும்போது மத்திய அரசு சொன்ன விஷயம் என்னன்னா, 12வது வகுப்பு மாணவர்கள் அந்த தேர்வு மட்டுமே போதாது, ஸ்டாண்டர்ட் அதுல இல்லை, அது சரியான அந்த ஒரு தகுதி இல்லை அப்படிங்கறதுதான் அவங்க சொன்னாங்க. இன்னொன்னு ஒரு தரத்தை உயர்த்தணும். கரெக்ட், தரம்ன்ற வார்த்தை தான் கரெக்ட். அதான் இந்த 12th எக்ஸாமோட அந்த இதுக்கு வர்றதுன்றது தரம் இல்லை. அதனால ஒரு தரமான எக்ஸாமை நாங்க நீட்டை கொண்டு வரோம் அப்படிங்கிறதா நீட்டு வந்தது. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அந்த பணம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க ஒழிக்கிறதுக்காக அப்படின்னாங்க. நீட் வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அது போச்சு அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்க முடிஞ்சது. பொதுவான எல்லோருக்கும் பொதுவான ஒரு தேர்வு, ஒரு தரமான தேர்வுன்னாங்க. வினாத்தாள் கசிவு, எவ்வளோ விஷயங்கள் பல்வேறு முறைகேடுகள் இருக்கு. நிறைய முறை வினாத்தாள் கசிவு அப்படின்றது இருக்கு. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா இருக்காங்க. இதுல என்னன்னா, நீங்க மாணவர்களோட போராட்டம், இந்த விஷயங்கள் அவங்க போராடுறாங்க அப்படின்னும் போது இந்த அளவுக்கு ஒரு கொடூரமா காவல்துறை உங்களோட அந்த தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கு. டெல்லியில இருக்கிற அந்த காவல்துறை உங்களோட தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாணவர்களை ஏற்கனவே இவ்வளவு மாணவர்கள் இறந்திருக்காங்க, நீட்டால இவ்வளவு மாணவர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்ற
அது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல வந்து இன்னமுமே பல மாணவர்கள் ரத்தம் சிந்த வேண்டியது இருக்கிறதையுமே நம்ம வந்து கடுமையான பார்க்க முடியுது. தாக்குதல் அது நீங்க சொன்ன ஆமா. மாதிரி. இப்போ வந்து இது வந்து மாணவர்கள் போராட்டம் இல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டமா தான் அறியப்பட்டுட்டு இருந்துச்சு. ஆமா. நேற்று வந்து காங்கிரஸ் இதுல வந்து பங்கெடுத்துக்கிட்டு ஆமா. இப்போ வந்து ராகுல் காந்தி அரெஸ்ட் ஆனது பிறகு அவங்களும் இதுல வந்து பெரிய ரோலை வந்து ப்ளே பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. நிச்சயம். ஏன்னா இதுதான் ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சரியான நேரத்துல ராகுல் காந்தி வந்திருக்காரு. ஆமா. இதை வச்சு வந்து காங்கிரஸ் வந்து இன்னும் முன்னிலைப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையை வந்து முன்வைக்கிறாங்க. ஆமா. ஏன்னா நீட் தேர்வை கொண்டு வந்தது இனிஷியேட் பண்ணதே வந்து காங்கிரஸ் தான். இப்போ வந்து அதற்கு எதிரான போராட்டத்துல இவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. ஆனா இந்த வடிவம் இல்லை. ஆனா ஆமா. நீட் தேர்வு ஒண்ணு வரணும் அப்படின்றத முதல் முறையாக வந்து அந்த காலகட்டத்துல கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அது வந்து கட்டாயம் அப்படிங்கிறதுமே உருவாயிருச்சு. அப்படிப்பட்ட சூழல்ல இப்ப காங்கிரஸ் வந்து இப்ப என்னன்னா, இங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு பெரிய போராட்டங்களை தொடர்ச்சியா முன்னெடுக்கணும், மாணவர்கள் எல்லா பிரிவினரும் அதுல வந்து கலந்துக்கணும் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு யார் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க சார்ந்த ஆட்கள் தான் இன்னைக்கு பெரிய போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க. கட்சிகள் போய் கலந்துக்கிற விஷயங்கள் தான் இருக்கு. குறிப்பா எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற ராகுல் காந்தி இல்ல காங்கிரஸ் கட்சி தான் பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப தீவிரமா முன்னெடுத்து இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல பேசுவாங்க, ரொம்ப வந்து ஒரு பாயிண்டா பேசுற விஷயங்களை வந்து நம்ம பார்த்திருக்கோம். அதற்கு பிறகு ஒரு தொடர்ச்சியா ஒரு மக்களை திரட்டி போராட்டமோ இல்ல தன் கட்சிக்காரங்களை வச்சு ஒரு போராட்டம் அப்படிங்கிறத ஒரு தொடர்ச்சியா ஒரு பெரிய அளவுல நம்ம பார்க்க முடியறது இல்ல. எஸ்ஐஆர் கூட வந்து இந்த பிரஸ் மீட்டு பத்திரிகைகளை சந்திச்சு பேசுறது இது மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை தான் தொடர்ந்து அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. பெரிய அளவுல மக்கள் போராட்டத்துக்கு காங்கிரஸ் வரல அப்படின்றத சொல்லணும். இப்படியான சூழல்ல தாவேகாவோட கூட்டணி அமைச்ச பிறகு கொஞ்சம் வலுப்பெற்ற மாதிரியான ஒரு தோற்றம் காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சுல வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆமா. இதனை எடுத்து தான் இவங்க ரொம்ப வந்து ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. ஆமா. இதுல இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ம். நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டு இருந்தது திமுக. ஆமா. அதே போல பாஜகவுக்கு எதிராகவும் தொடர்ந்து களமாடிக்கிட்டு இருந்தது திமுக. இப்போ வந்து பாஜக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, அதற்கான சாத்தியங்கள் இருக்கு. இன்னும் 6 மாத காலத்துக்குள்ள மத்திய அமைச்சரவைக்குள்ளேயே வந்து திமுக போக போகுது. அப்படியான ஒரு பேச்சுக்கெல்லாம் இருக்கு. எழத் தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விவகாரத்துல உடனடியா திமுகன்றது குறிப்பா ராகுல் காந்தி கைதுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஆமா. ஆனா இப்போதைய தாவேகா கூட்டணியில் அங்கம் வகிச்சாலும் கூட தாவேகாவும் உடனடியா வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியா நேற்று வந்து ரியாக்ட் பண்ணல. தாவேகா சார்பா ஒரு அறிக்கை மட்டும் வெளியிடப்பட்டது. இப்போதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து, அதாவது இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு தான் அந்த வீடியோ வரும், அதையும் தெளிவா சொல்லிடும். இப்போதான் வந்து புதன்கிழமை வந்து முதலமைச்சர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த கைதை கண்டித்து. அதுலயும் 2 இடத்துல வந்து ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வருது. பாஜக அப்படின்ற ஒரு வார்த்தை இல்ல, பாஜகன்ற ஒரு கோடே இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. ஆமா, நிச்சயமா. இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் திமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா, திமுக நீட் விஷயத்துல இன்னமுமே கடுமையா வந்து எதிர்க்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீட்டு வந்து கூடாது, மாணவர்களோட போராட்டத்துக்கு ஆதரவா அப்படிங்கிறது திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே நிற்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். ராகுல் காந்தி கைது இல்ல தாக்கப்பட்டது இந்த விஷயங்கள் சம்பந்தமா வந்து பெருசா வந்து வாய் திறக்கல. இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி வந்து அவரோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவங்க பேஜ்ல வந்து ராகுல் காந்தி அடிபட்டு இருக்க அந்த போட்டோ போட்டிருக்காங்க. கீழே போய் நிறைய ஹாகா சிம்பிள் போட்டிருக்கிறதே திமுக காரங்களா தான் இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து அது ரிலேட்டடா திமுக தரப்புல இருந்து மீம்ஸ் வரதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ராகுல் காந்தி வந்து தாக்கப்படுறதோ அவங்களோட இந்த விஷயங்களுக்கு எதிராக வந்து மீம்ஸ்கள்லாம் வரதையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. காங்கிரஸுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை இல்லை இந்த பிரச்சனைகளை வந்து திமுகவினர் ரசிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. இதே திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில இருந்திருந்தா ஒரு இணக்கமான சூழல் எந்த அளவுக்கு கொந்தளிச்சு அடுத்த 5 நிமிஷத்துலேயே காங்கிரஸ் தலைவர்கள் அறிக்கை விடுறாங்களோ இல்லையோ இங்க இருந்து அறிக்கை வந்திருக்கும். ஆமா, இப்போ அதற்கு நேரெதிரான ஒரு சூழல் இருக்கு. ஆனா திமுக இப்படியான ஒரு முன்னெடுப்புகள் செய்யறத புரிஞ்சுக்க முடியுது, அதுல உள்ள தயக்கத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தாவேகா ஏன் வந்து ரொம்ப தயங்கி ஒரு நாளுக்கு பிறகு, அதாவது தமிழக முதலமைச்சர் வந்து அறிக்கை வெளியிடுறாரு? முதல்ல திமுக பத்தி நீங்க சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 2017 இந்த காலகட்டத்திலே வந்துட்டாங்க, 16லயும் இருந்தாங்க, 19 தேர்தல் தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா 10 MP இடங்கள், சட்டமன்ற தேர்தலில் இடங்கள் சொல்லி அதையும் தாண்டி எல்லா இடத்துலயுமே காங்கிரஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறது, பிரதமர் வேட்பாளரா வந்து சொன்னது முன்னிறுத்துறது, அங்க என்ன கூட்டம் நடந்தா அதுக்கு போய் வேகமா
கலந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்பவே காங்கிரஸ்க்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து நாடாளுமன்ற பேக் போனாவே திமுக இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆமா, இல்ல நாடாளுமன்றத்துக்குள்ள திமுகவோட எம்பிக்கள் சீனியர்கள் காங்கிரஸ் ஆட்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, சரியா நடந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறதுக்குள்ள கூட நம்ம போக தேவையில்லை. அதுல ஒரு சில மனக்கசப்புகள் கூட இருந்திருக்கலாம். ஆனா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் வந்து ரொம்பவே வந்து ஒரு தூக்கி பிடிச்சிட்டு இருந்த சூழல் தான் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் வந்து நடந்துகிட்ட விதமா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கோபத்தை வந்து உருவாக்கி இருக்கு. தேர்தல் தோல்வி, அதுவும் உடனடியா போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது, இப்படியான மனக்காயங்கள்னால வந்து திமுக இப்படியான ஒரு போக்கை ரசிக்கிறது. இல்ல ராகுல் காந்தி தாக்கப்பட்டாலோ அதை வந்து அதுக்கு இது ஆதரவான ஒரு குரல், அதாவது நீங்க சொல்ற மாதிரி அதுல போய் கமெண்ட் பண்றது, அதுக்கு மீம்ஸ் போடுறது அப்படின்ற ஒரு மனநிலையை புரிஞ்சுக்க முடியுது. தாவேகா கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்கு. ஆனா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியா ரியாக்ட் பண்ணாம ஒரு நாள் கழிச்சு கட்சி சார்பா நேற்று அறிக்கை விட்டாலும் கூட இவர் தனிப்பட்ட பேஜ்ல இன்னைக்கு ட்வீட் பண்றாரு அப்படின்னு. தாமதத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு? தாமதம் ஜனநாயகன் படம் இப்பதான் எல்லாமே முடிஞ்சு வந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லா இடத்துலயுமே ரொம்ப வந்து ஒரு அக்ரஸனா விமர்சனங்கள் வந்து முன்வைக்கிறது அப்படிங்கிறதுமே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு. நீங்க வந்து பாஜக கிட்ட பெரிய அளவுல வந்து நேரடியா நம்ம வந்து விமர்சனங்கள், நீங்க கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாலுமே கூட நிர்வாக ரீதியாவோ இல்ல மற்ற விஷயங்கள் சார்ந்த ஒரு இணக்கப்போக்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து தாவேகாவோட ஒரு நோக்கமாகவுமே இருக்கு. அதனாலதான் நீங்க உடனடியா நீங்க வந்து காங்கிரஸ் தாவேகாவை வந்து பெரிய தங்களோட உற்ற தோழனாக ரொம்ப அப்படி நினைக்கலாமே தவிர, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சிக்கு ஒரு 5 எம்எல்ஏக்களோட ஆதரவு, அதை தவிர ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதான் தாவேகாவும் தன்னுடைய தோழனா காங்கிரஸ் நினைக்கிறதே ஒழிய பாஜகவை காங்கிரஸ் அளவுக்கு பெரிய எதிரியா கருதலையோ அப்படின்ற ஒரு. ஆமா, நிச்சயமா இருக்கு. நீங்க சொன்னது ரொம்ப வேலிடான பாயிண்ட். என்னன்னா நீங்க காங்கிரஸ் திமுக இருக்கும்போது இல்ல காங்கிரஸ் மம்தா இருக்கும்போது எல்லோருக்குமே தனிப்பட்ட முறையில வந்து பாஜக வந்து நேரடியா ஒரு எதிரியா அப்படி பார்க்கப்பட்டாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு கொள்கை இந்த விஷயங்களை தாண்டியுமே நான் சொல்றேன், ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு த்ரெட்டா தான் மிகப்பெரிய அளவுல பாஜக வந்து பாஜகவுக்கு ஒரு எதிர் அரசியல் அப்படிங்கறதான் முன்னெடுத்தாங்க. அதனால அது கொஞ்சம் எளிமையாவுமே இருந்தது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில. தாவேகாவுக்கு அப்படி ஒரு பெரிய எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியல. கொள்கை எதிரின்னு சொன்னாலும் அந்த கொள்கையில உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னாலுமே கூட ஒரு மிகப்பெரிய அளவுல, ஏன்னா பல்வேறு விஷயங்கள் வந்து அதற்கு பிறகுலாம் நடந்தது. பல இடத்துல வந்து குரல் கொடுக்காத விஷயங்களையுமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட சூழல்ல கொஞ்சம் பொறுமையா நிதானமா அப்படி குரல் கொடுக்கறது தான் நடந்தது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படியான ஒரு பேச்சுகள் வரும்போது கரூர் வழக்கு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஜனநாயகன் படம் இருக்கு, இதனாலதான் வந்து அமைதியா இருக்காங்க, பாஜகவை நேரடியாக எதிர்க்கல அப்படின்ற ஒரு காரணங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து தமிழகத்துல ஆட்சியே தாவேகா பிடிச்சிருச்சு. இப்போதும் கூட அவங்க ஒரு மென்மையான ஒரு போக்கை தான் கடைபிடிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு மத்திய அரசோட இணக்கமான ஒரு போக்கை தான் கடைபிடிக்க போறோம்னு அவங்க சொல்லிட்டாலும் மாநில உரிமை சார்ந்த ஒரு விஷயங்கள், இப்படியான கூட்டணி கட்சி தாக்கப்படுறது, மாணவர்கள் தாக்கப்படுற ஒரு விஷயம், எதிர்கட்சி தலைவரே தாக்கப்படக்கூடிய ஒரு சூழல், இதுலலாம் வந்து ஏன் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க? இது மாதிரியா சென்சேஷனான விஷயங்கள்ல கூட வந்து ஒரு மென்மையான போக்கு கடைபிடிக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு நீண்ட நிதானத்துக்கு பிறகு வந்து எதிர்வினை ஆற்றுறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல வந்து தாவேகா தெளிவா இருக்காங்க. அது சார்ந்த அறிக்கையிலையும் அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, நிச்சயமா அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப மாநில பட்டியலுக்கு அதுல ஏதாவது சட்ட சிக்கல்கள் இந்த மாதிரி இருந்தா ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வாங்க, சிறப்பு ஒத்திசைவு பட்டியல் மாதிரி. இப்ப நம்ம ஏற்கனவே ஸ்டேட்டுக்கு இருக்கு, ஒத்திசைவு பட்டியல் இருக்கு, வந்து கல்வி வந்து ஒத்திசைவு பட்டியல்ல தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் மாநில அரசு மத்திய அரசு இருந்தாலுமே கூட மத்திய அரசு எடுக்கிற முடிவுகள் தான் அந்த ஒத்திசைவு பட்டியலில் வந்து இது வரைக்கும் டாமினேட் பண்ணியிருக்க விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. பலர் வந்து அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே கூட மத்திய அரசு செய்யறது தான் அதுல வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் மத்திய அரசுக்கு தான் இருக்கிற பார்க்க முடியுது. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு சிறப்பு ஒத்திசைவு பட்டியல் மாதிரி ஒன்று கொண்டு வந்து அதுல வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. தாவேகா நீட்டுக்கு எதிரான கருத்துக்கள் மட்டும் இல்லாம மாணவர்களுடைய போராட்டத்துக்கும் ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா ஜென்சி அவருடைய ஆதரவுல தான் தாவேகா ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இளைஞர்களுடைய ஆதரவு பெருவாரியா தாவேகாவுக்கு இருக்கு. இப்படியான சூழல்ல தாவேகா இளைஞர்களுடைய போராட்டத்துக்கு கொஞ்சம் தயக்கத்தோட கொஞ்சம் காலம் தாழ்த்தி ஒரு ஆதரவு அப்படின்ற ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க. இப்ப இப்படியான ஒரு அழுத்தங்கள் தான் அந்த ஆதரவு அப்படின்றதுக்கு போறாங்களா, இல்ல வந்து
ஏன் உடனடியாக அதில் நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழல் இருந்தது? டெல்லியில மாணவர்களோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சது அப்படிங்கிறது நிச்சயமா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எக்மோர்ல போராட முயன்ற மாணவர்கள் வந்து வலுக்கட்டாயமா கைது செய்யப்பட்டிருக்க விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்கிறோம். மதுரையில வந்து தமிழெண்ணெய் சிலை பக்கத்துல போராட முயன்ற மாணவர்கள் அவங்களையுமே வந்து குண்டுகட்டா வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. திருவொற்றியூர்ல வந்து பள்ளிக்குள்ள SFI மாணவர்கள் வந்து ஒரு அமைதியா போராட முயன்ற அவங்களுமே வகுப்பறைக்குள்ள நுழைஞ்சு கைது செய்யப்பட்ட விஷயம். அதாவது பெர்மிஷன் வாங்காம போராடுறத வந்து காவல்துறை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றது கூட ஓகே. ஆனா அவங்களை கைது பண்ற முறை அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து டெல்லியோட காவல்துறை இளைஞர்களை எப்படி வந்து நடத்துறாங்க, எப்படி வந்து சித்திரவதைப்படுத்துறாங்க, எப்படி வந்து கண்ணீர் புகை குண்டுல ஆரம்பிச்சு எவ்வளவு கொடூரமா தாக்கிக்கிட்டு இருக்காங்கன்றத இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வந்து பேசு பொருளாவுமே இருக்கு, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு. இந்தியாவோட மாணவர்களை இந்திய அரசாங்கம் எப்படி நடத்துது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் வந்திருக்கு. அப்படின்னும் போது தமிழ்நாட்டிலையுமே எப்படி நடத்துறாங்க, எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்களோட ஆதரவுல தான் வந்திருக்காரு. SFI டைஃபைல உள்ளவங்களை ஓட்டு போட்டாங்களான்னு தெரியல. ஆனா பொதுவா மாணவர்கள் எல்லோருமே சேர்ந்துதான் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டாண்ட்ல தாவேகா அரசுக்கு ஒரு குழப்பம் இருக்கா? ஏன்னா டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டம் மாணவர்களுக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு விஷயம், இங்க அதே தமிழகத்துல வந்து போராட்டம் நடத்தினா கைது அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குதுல. நிச்சயமா அதுவுமே இருக்கு. அவங்களுக்கு வந்து இவங்க அப்ப இதே காரணத்தை சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான காரணங்களை சொன்னா அங்கேயுமே அதே காரணங்களை வந்து சொல்லுவாங்க. நீங்க எப்படி மாணவர்களை நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமா இருக்கு. அதையும் தாண்டி பாலன் இல்லம் CPI ஆபீஸ்ல வந்து போராட்டம் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கிறதுமே நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியா இப்ப இங்க நடத்தக்கூடிய போராட்டம் வந்து தமிழக அரசுக்கு எதிரான போராட்டம் இல்ல, மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் தான் இங்க நடக்குது. இப்ப நீட்டை எதிர்த்து தான் தாவேகா அரசு என்ன சொல்லுதோ அதே கோரிக்கையை வலியுறுத்தி தான் இவங்க போராடுறாங்க. அப்படிங்கும்போது இங்க போராடக்கூடாது, நாங்க வந்து வெறுமனே அறிக்கை மட்டும் விடுவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுன்றது எப்படி ஏற்புடையது இல்லை? ஆமா நிச்சயமா இருக்கு. இதுல எல்லாவற்றையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த தேர்வு பயத்தால இறந்த மாணவர்களோட கணக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னாலே நீங்க வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்கு. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு செலவு பண்றதுக்கான பொருளாதார ரீதியான அந்த விஷயங்கள் பார்த்தா அதுலயுமே இங்க இருக்கிற எல்லோருமே கடுமையான பாதிப்புக்கு வந்து உள்ளாகுறாங்க. முதல்ல வந்து தேர்வு பயத்தால மரணிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, இந்த தேர்வுக்கு செலவு பண்றதுக்கு பொருளாதார ரீதியான சுமைகள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சரி, எல்லாம் தாண்டி படிச்சு வந்தாச்சு, ஏதோ ஒண்ணு பண்ணி வந்தாச்சுன்னா வினாத்தாள் வந்து கசிகிறது, முறைகேடுகள்னு சொல்லிட்டு அப்ப இதுல எல்லா படியுமே எல்லா ஸ்டெப்ஸுமே ரொம்பவே ஒரு சிக்கலானதாக தான் இருக்கு. நிச்சயமா எல்லா படிநிலைகளுமே இதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஏழை மாணவர்கள் வந்து இந்த கோச்சிங் சென்டருக்கெல்லாம் போக முடியுமா, இந்த படிப்புக்கான ஒரு பயிற்சி வந்து எடுக்க முடியுமா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா கோச்சிங் சென்டர்லாம் பல லட்சம் ரூபாய் கொட்டி கொடுத்தாதான் வந்து நீட் கோச்சிங் சென்டர் வந்து போக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அப்படி தன்னுடைய சக்திக்கு மீறி செலவு செஞ்சு போற ஒரு நடுத்தர குடும்பத்து மாணவர்கள் போனாலும் கூட இப்படியான ஒரு வினாத்தாள் ஒரு தேர்வு அப்படின்னாக்க அவங்களுடைய எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. இப்ப இப்படியான சூழல்ல தான் அரசாங்கம் தங்களுடைய மாணவர்களை நடத்துதா அப்படின்றதுதான் கேள்வி. அதை ஒட்டி தான் இந்த போராட்டமும் வச்சிருக்கு. இப்போ அதற்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்கக்கூடிய தமிழக அரசு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஏன் வந்து கைது செய்யறாங்கன்ற ஒரு கேள்வி அதுல இருந்து நிச்சயமா இருக்கு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க மருத்துவ கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களுக்கு, குறிப்பா தமிழ்நாடு கேரளாலாம் ரொம்ப முன்னுதாரணமா தான் இருக்காங்க. இங்க இந்த கட்டமைப்பு வளர்றதுக்கு இங்க இருந்து அந்த அந்த கல்வி முறையும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. நீங்க வந்து போய் கிராமத்துல போய் சர்வீஸ் பண்றவங்களுக்கு மதிப்பெண்ணா இருக்கட்டும், உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களா இருக்கட்டும், அதுவுமே மிகப்பெரிய அளவுல வந்து இங்க வந்து உதவி பண்ணியிருக்கு. இந்த தேர்வுகள்லாம் வேண்டாம், எல்லோருமே வரணுன்றதுனாலதான் 12th மார்க் வச்சு அப்படி நிறைய பேர் வந்து இங்க வந்து படிக்க வந்தாங்க. அதனாலதான் இங்க வந்து கிராமப்புற அளவுல நல்லா போய் மருத்துவ வசதிகள், மருத்துவ கட்டமைப்புகள் எல்லாமே வந்து போய் சேர்ந்துருக்கு. அடுத்தடுத்து அது டெவலப் ஆகிட்டே போகுது ஒரு ஸ்ட்ரக்சரா. அப்படின்னும் போது அந்த கட்டமைப்பை சிதைக்கிற ஒரு வேலையாகவுமே இந்த தேர்வு முறை வந்து இருக்கிறதையுமே நம்ம வந்து பார்க்கிறோம். இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி தான் இப்போதைக்கு வந்து இளைஞர்கள் கிட்ட இதுக்கு எதிராக வந்திருக்கிறதுமே நம்ம பார்க்கிறோம். குறிப்பா ஏழை எளிய மாணவர்கள், அடித்தட்டு மாணவர்கள், இவங்கெல்லாம் வந்து மருத்துவ கல்வியை அடையவே முடியாத ஒரு சூழல் உருவாகுது அப்படின்றது தான் இந்த போராட்டம் இந்த அளவுக்கு தீவிரம் அடைஞ்சிருக்கிறதுடைய வெளிப்பாடா நம்ம பார்க்க முடியுது. நிச்சயமா பார்க்க முடியுது. நேரடியா மாணவர்கள் வந்து இதை பாதிக்கப்படுற விஷயங்கள். இன்னொன்று உயிரிழப்புகள். இன்னைக்கு வந்து மனித வளம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். மாணவர்கள் ஒரு தேர்வு பயத்துக்காக, ஒரு தேர்வுனால வந்து உயிரிழக்கிறது அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறதையுமே நம்ம வந்து பார்க்கிறோம். இது வந்து அரசுகள் வந்து மத்திய அரசு வந்து நிச்சயமா அதை வந்து உடனடியா ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறத எடுக்கணும்.
அரசியல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னாலும் அரசியல் ரீதியான கோரிக்கையா பார்க்க முடியுமான்னு தெரியல. தர்மேந்திர பிரதான் விஷயத்திலயுமே அது என்ன அப்படிங்கிறதையுமே பார்க்க முடியும். நிர்வாக ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை மட்டுமே பார்த்துட்டு அந்த அமைச்சர் பதவி விலகிறது அப்படிங்கிறதையுமே தாண்டி இந்த தேர்வு முறை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியுமே நிச்சயமா எழுந்திருக்கு. இந்த தேர்வு முறை குறித்து திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க இவ்வளவு காலமா. ஆனா ஒருபோதும் மத்திய அரசு அதற்கு செவிசாய்க்கல. அவங்களுடைய குறிக்கோள்ல அவங்க வந்து தெளிவா இருந்தாங்க. நீட் தேர்வு கட்டாயமா வேணும், அதை வந்து எந்த மாநிலத்துக்கும் விலக்கு அளிக்க முடியாது அப்படின்ற ஒரு கொள்கையில அவங்க வந்து தெளிவா இருந்தாங்க. இப்போ மாணவர்கள் போராட்டமா வெடிச்சிருக்கக்கூடிய சூழல்ல கண்டிப்பா இதற்கு வந்து அவங்க வந்து செவிசாய்ச்சுதான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் பார்த்திருக்கோம். இது எந்த அளவுக்கு போய் நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கோரிக்கையில ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு தாக்குதல் நடக்குது, ஆனாலும் மீண்டும் மீண்டும் அந்த போராட்டம் வந்து வலுப்பெற்றுக்கிட்டே இருக்கிறத பாக்குறோம். ஆமா, கண்டிப்பா. நீங்க 2014 முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த ஊழல், லஞ்சம் இதற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் அப்படிங்கிறது தான் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கே ஒரு காரணமா இருந்ததையுமே நம்ம பார்க்கிறோம் டெல்லியில. இதற்கு முன்பு நம்ம பார்த்தோம்னா கூட விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் தான் 2024 தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தது அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் வந்திருக்கு. இது வந்து நிச்சயமா மத்திய அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தான். போராட்டம் இவ்வளவு தீவிரமா இருக்கக்கூடிய சூழல்ல மத்திய அரசு என்ன மனநிலையில இருக்கு? இப்போ கடந்த காலங்கள்ல இருந்த மாதிரி நீட் தேர்வு அப்படிங்கிறத வந்து நாங்க ரத்து செய்யவே மாட்டோம், மாணவர்களுடைய கோரிக்கை வந்து ஏற்க மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? அதுதான் அவங்களோட நிலைப்பாடா? இல்ல, இப்ப குறிப்பா பார்த்தோம்னா நீட் தேர்வுல அவங்க உறுதியா இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. தர்மேந்திர பிரதான் கூட இந்த போராட்டத்தை கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸோட தொடர்பு படுத்தி தான் பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸ் தான் பின்னாடி இருந்து தூண்டி விடுதுன்னு. தீப்கே வச்சு ஆம் ஆத்மி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போ வந்து காங்கிரஸ் தான் தூண்டி விடுது, ராகுல் காந்தி தான் இந்த பிரச்சனை எல்லாம் காரணம் அப்படிங்கிறத சொல்றாங்க. கிரண் ரிஜிஜு சொல்லியிருக்காரு, நாடாளுமன்றத்துல வந்து சொல்லியிருக்காரு, நம்ம வந்து கண்டிப்பா விவாதம் நடக்கும் தான் நாங்க சொல்றோம். அது வந்து எவ்வளவு கால அளவு இந்த விஷயங்களை வந்து எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதை வந்து சொல்லியிருக்காரு. தேர்வு குறித்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, இந்த விவாதங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆமா, இதுல முக்கியமா பார்த்தோம்னா இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் வெடிக்குது, போராட்டங்கள் வந்து தீவிரமா இருக்கு. ஆனா பிரதமர் மோடி அவர்களும் வாய் திறக்கவே இல்லையே. ஆமா, ஏன்னா இதுல முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கறத தாண்டி நிறைய எதிர்கட்சிகள் வந்து பிரதமர் மோடி பதவி விலகணும் அப்படிங்கிறதையுமே நிறைய பேர் முன் வச்சுட்டு வர்றதையுமே நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு வந்து பதில் சொல்லலை அப்படிங்கிறதுமே மிகப்பெரிய வந்து ஒரு விமர்சனமாகவும் உள்ளா இருக்கு. நீங்க வந்து பிரதமர் இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது இவங்க வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே யூஸ் பண்றதை வந்து நம்ம பார்க்கோம். கிரெடிட் வர்ற விஷயங்களுக்கு எல்லாம் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது, ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அது வந்து யாருக்கோ நடக்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போறது, கடந்து போயிடுறது, ஆமா அப்படிங்கிறது போறது இருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. கண்டிப்பா நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசணுங்கிறதையுமே கண்டிப்பா வந்து முன் வைப்பாங்க. அதன் தொடர்ச்சியா வந்து ஒரு மிகப்பெரிய விவாதம், ஏன்னா நாடாளுமன்றத்திலும் போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுவுமே மிகப்பெரிய விவாதங்களா மாறும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். டெல்லியில நடக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டத்துக்கு தாவேகா ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் திமுக ராகுல் காந்தி அவர்கள் கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னாலும் கூட போராட்ட காலத்துக்கே போயிட்டாங்க. இங்க வந்து போராட்டத்துல திமுக மாணவர் அணியினர் களமிறங்கி இருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஆமா, நிச்சயமா வந்து பாலன் இல்லத்தில் நடக்கிற போராட்டத்துக்கு கம்யூனிஸ்டுகள் கூட கொஞ்சம் அப்படி இப்படி வாய்க்கா தரப்பு இருந்தாலுமே, வாய்க்கா சண்டைகள் இருந்தாலுமே கூட திமுக மாணவர் அணி அவங்க வீரமணி செயலாளர் அவங்க போய் கலந்துருக்காங்க. கலந்து அந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்த விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நடந்தாலும் கூட இது காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஆமா போராட்டமா வந்து போறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஆமா, வீரபாண்டியனுமே ஆதரிச்சிருந்தாரு. சோ வந்து அந்த விஷயங்களுமே இருக்கு. போராட்டங்கள் வீரியம் அடையுது அப்படிங்கறதுதான் பார்க்க முடியுது. நீங்க ஜந்தர் மந்தர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இந்தியா முழுமைக்குமே இந்த போராட்டம் வந்து விரிவடைஞ்சிருக்குன்றதை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டிலையுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் கட்சிகளை தாண்டி எல்லோருமே இன்னைக்கு தாவேக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி திமுக எல்லோருமே கண்டிப்பா ஆதரவு அப்படிங்கிற சூழல்ல தான் இருப்பாங்கன்னும் போது போராட்டம் இன்னும் வந்து வீரியமடைகிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.